ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சலீம் கோசி, அப்புறம் ஆண்ட்ரியா, அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த சலீம் கோசி யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பயங்கரமான ஒரு வில்லன். ஸோ அவரை பற்றி யாருன்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேன். படத்தோட கதைப்படி என்னென்னா இவர் வந்து இந்த ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பெரிய இல்லீகல் கேங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிக்க போன அந்த இடத்துல 2 பேர்த்த பார்த்ததுனா அவங்க 2 பேர்த்தையும் போட்டு தெளிகிறாங்க. ஸோ அவங்கள வந்து பயங்கரமாக சித்திரவதை செஞ்சு கொள்கிறாரு. ஸோ இதுதான் அவரோட இது. அவர் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாத்தையுமே ஆண்ட்ரியா ஒரு கட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சலீம் கோசி வந்து அவரையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டாமை, அதுக்கப்புறம் வந்து வேட்டைக்காரன், இது மாதிரி நிறையா படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு கட்டத்தில் ஆண்ட்ரியாவும் அந்த 2 பேர்த்த கொல்றதை வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிறாங்க. ஸோ அதை வந்து அவர்கிட்டருந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆண்ட்ரியா அதுக்கப்புறம் அவர் கூட இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஒரு கெஸ்ட் மட்டும், அவங்க 2 பேரையும் மட்டும்தான் வேறு பட்டு போகிறாங்க. பட் அந்த கட்டத்தில் அவங்கள பிடிச்சாங்களா இல்லை அவங்க அந்த கேங்லேருந்து தப்பிச்சு அவங்கள எப்படியாவது சேஃப்டி பண்ணிட்டாங்களா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. இவர் சலீம் கோசியோட கடைசி படம் இது அப்படின்னா அவர் ஓகே தான், பட் அவருக்கு ஏற்ற அளவிலான ஒரு பெரிய வில்லன் ரோல் இதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் காட்டுக்குள்ளே நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படிலாம் பண்ணுறாங்கன்றது இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கும் வந்து இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்றதையும் காட்டுறாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் இருக்க சவுண்ட் செக்ஷனை கண்டுபிடிக்க போன ஆண்ட்ரியா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் பேஸ் பண்ண இந்த படமானது ஒரு த்ரில்லரான ஒரு மூவியாக இருக்குது. அதே மாதிரி ஆக்ஷன் மூவியாகவும் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஆண்ட்ரியா இந்த படத்தில் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஒவ்வொரு சீன் பை சீன்லையும் வந்து வித்தியாசமாக கொண்டு வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணாலும் படம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிச்சது. கதை வைஸ் வந்து கதை ஓரளவு நல்லா புரிஞ்சு போனாலும் இது வந்து இதுக்கு அடுத்து என்ன சீன்லாம் வரும் அப்படின்றது ஓரளவு முன்னாடியே கணிக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக இந்த படம் வந்து இது வரைக்கும் ஆண்ட்ரியாவுக்கு வந்த படத்துலேயே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவரோட கடைசி படமாக இருந்தாலும் ஆண்ட்ரியாவுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆவரேஜ் படமான இந்த படத்தை எல்லாரும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.